வெல்கம் டு விசாகா ஏசி லேர்னிங். இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்ட்கள், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா மதிப்பு காண்க, காட் இன்வர்ஸ் ஆஃப் √3. இந்த காட் இன்வர்ஸ் ஆஃப் √3யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி சம்மு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா நமக்கு சில ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். சார் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் நான் அந்த ஃபார்முலா என்னன்றதை காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக அந்த என்ன ஃபார்முலா என்னென்னா இதுதான், ஓகேங்களா? அதாவது கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் கேட்டாங்கன்னா இந்த பேசிக் ஐடியாஸ் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ கேட்டாங்கன்னு வச்சுக்கேன், அதனோட டொமைன் வர்ற வேல்யூ ரியல் நம்பராக இருக்கும். அதாவது -1 1 ரியல் நம்பராக இருக்கும். ஆனால் -1க்கும் 1க்கும் நடுவில் வராது அதனோட வேல்யூஸ். அப்படின்னா 1 விட அதிகமாக வரும். 1 2 3 4. இங்கே பார்த்தீங்கன்னா -1 இருக்குது, -2 -3 -4 இந்த மாதிரி அதிகமாக வரும் வேல்யூஸ். நடுவில் வர வேல்யூஸ் வராது. அது 0.5 0.7 அந்த மாதிரி வேல்யூ வராது டொமைனில். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா -5/2லேருந்து +5/2க்குள்ளே வரணும். 0 வரக்கூடாது. ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2, ஓகேங்களா? 1/2ங்கும் போது இதை டிவைட் பண்ணால் 0.5. அதே காசு இது சைன் 1/sin காசு இல்லையா, தலைகிழி தான். அப்போ 2/1. அப்போ 2 டிவைட் பண்ணால் 2ன்னு வந்துடுது. இப்போ 0.5ன்றது -1க்கும் +1க்கும் நடுவில் வருது. ஆனால் 2ன்றது 1 விட அதிகமாக போகுதுங்க. ஸோ அப்போது கொசிகன் இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா வேல்யூ கேட்டாங்கன்னா டொமைனோட ரேஞ்ச் -1 +1 வரும். ரியல் நம்பர்ஸ் தான் வரும். ரெண்டுத்துக்கும் நடுவில் வர வேல்யூஸ் வராது. இதை 1 விட அதிகமாக இருக்கும், -1 விட அதிகமாக இருக்கும். -2 -3 -4 1ன்னா 2 3 தான். அதுக்கு தான் இங்கே எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே அதே தான். சீக்கன் இன்வர்ஸுக்கு அதே ப்ராசஸ் தான். காட் இன்வர்ஸுக்கு ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ரேஞ்ச் 0 to πக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு இந்த சம்மு எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்னா, ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் √3 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா இருக்குது. அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x = காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு இங்கே காட் இன்வர்ஸ் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? tan இன்வர்ஸ் ஆஃப் 1/xக்கு இது எழுதலாம். அப்போது tan 1/√3. ஸோ 1/√3ன்னு சொல்லி எழுதியிருக்கலாம். tan 1/√3. ஸோ அப்போது டேனோட எந்த வேல்யூ 1/√3ன்னு வரணும்? இந்த அட்டவணை இருக்குது இல்லைங்களா, 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரின்னு. ஸோ அப்போ அந்த அட்டவணையில் கொடுத்துருக்க வேல்யூவில் டேனோட எந்த வேல்யூ 1/√3ன்னு பார்க்கணும். ஸோ அப்போது tan 30 டிகிரி = 1/√3. சரியா? tan 30 டிகிரி 1/√3. ஸோ இந்த tan 30 டிகிரி எப்படி எழுதலாம்? 1/√3 இருக்குங்களா, tan 1/√3. ஸோ அப்போ என்ன இருக்குன்னா tan 1/√3 இருக்கும். tan 1/√3 = ஸோ tan 30 டிகிரி எப்படி எழுதலாம்னா π/6ன்னு எழுதலாம். சரியா? π/6 அதாவது பையோட வேல்யூ 180 டிகிரி. 180 டிகிரியை 6ஆல் டிவைட் பண்ணால் 30 டிகிரி வரும். சரியா? 3 6 are 18, 0 டிகிரி. tan 30 டிகிரி அப்போ எப்படி எழுதலாம்னா π/6ன்னு எழுதலாம். = π/6. இந்த π/6ன்றது எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டவணை பார்க்கணும். டேனுங்க இல்லையா, -πலேருந்து ஸோ காட்டு தானே. இப்போ நம்ம காட்டுக்கு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். காட்டு இன்வர்ஸ் = டேன்ன்றதுனால அப்போ காட்டில் தான் பார்க்கணும். காட்டு ரியல் நம்பராக இருக்கும். சரிங்களா? 0 to πக்குள்ளே வரும். 0 to πக்குள்ளே தான் வரும். 0 to πக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா 0 to πக்குள்ளேனா 0 to 0 பையோட வேல்யூ 180 டிகிரி. 0 to π 0வோட வேல்யூ 0லேருந்து 180 டிகிரி வரைக்கும். ஸோ அப்போ நமக்கு 30 டிகிரி தான் வருது. அதை தான் π/6ன்னு எழுதியிருக்கோம். சரியா? நமக்கு tan 30 டிகிரி தான் வந்திருக்கு.
அப்போ 0,5 அதோட லிமிட் வந்து 0,5க்குள்ளே இருக்குது. அப்போ வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 5/6ன்றது கரெக்டு. 0லேருந்து 30 5க்குள்ளே வருது. அப்போ இது என்ன எப்படி எழுதலாம்னா, அதாவது 0 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்குள்ளே வருது. இப்போ டேனுக்கு நம்ம 30 டிகிரி தான் வருது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருதுன்றது மாதிரி தான் இது. ஸோ 5/6 30 டிகிரியை ஷார்ட்டாக 5/6ன்னு எழுதிருக்கோம். ஸோ இதுலேயே நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப், இதுலேயே நெக்ஸ்ட் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் √3ன்னு சொல்லியிருக்காங்க. கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் √3 வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொசிகன் இன்வர்ஸ் அப்படின்னா இது ஃபார்முலா இருக்குது, அதாவது தீர்வு, அது sin இன்வர்ஸ் ஆஃப் 1/x ஈக்குவல் டு cosecant inverse of x. Suppose sin inverse of, sin inverse of இது ஃபார்முலா, ஓகேங்களா, எழுதிடுறேன், இது ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான். இப்போ cosecant inverse of x வந்து √3 போது எப்படி எழுதலாம்னா cosecant inverse of sin inverse of 1/x equal to cosecant inverse of x. அப்போது sin inverse of cosecant √2 minus √2 cosecant inverse of minus √2 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல minus √2. ஸோ அப்போது cosecant inverse of minus 1/√2 1/x தானே. ஸோ அந்த 1/xன்றதுனால minus 1/√2. ஸோ அப்போது சைனோட எந்த வேல்யூ 1/√2ன்னு அந்த அட்டவணை பார்த்தேன். சைன் 0 டிகிரி 30 டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது சைன் 45 டிகிரி வந்து 1/√2ன்னு வரும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால சரி சைன் 45 டிகிரி 1/√2ன்னு வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 45 டிகிரி, ஓகேங்களா. சைன் இன்வர்ஸாக -45 டிகிரி. ஸோ -45 டிகிரி. ஸோ -45 டிகிரிங்கும் போது அது எப்படி எழுதலாம்னா 5/4ன்னு எழுதலாம். -5/4 அப்படி பையோட வேல்யூ 5/4ன்னு போட்டிருக்காங்களா. ஸோ பையோட வேல்யூ 180 டிகிரி டிவைடட் பை 4 4 டிவைட் பண்ணால் நான் 16 சரிங்களா 18 5 20. ஸோ 45 டிகிரி வரும். ஸோ அதுதான் -5/4ன்னு எழுதியிருக்கோம், ஓகேங்களா. -5 இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் நம்ம -5/4ன்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த வேல்யூ எதுக்கு இடையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை பார்த்தோம். சைனுக்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப்க்கு -5/2 +5/2 போகணும். கால் தானே, அரை வரைக்கும் இருக்குது. கால் தான் -5 பண்ணுறது கால். ஸோ பிலாங்ஸ் டு -5/2 +5/2 எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கு சைனுக்கு தான், அவங்க கொசிக்கனுக்கு கேட்டுருக்காங்க. ஸோ இதை அப்படியே கொசிக்கனாக மாற்றிக்க வேண்டியது. ஏன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் x. அப்போது கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் -√2 equal to -5/4 belongs to -5/2 +5/2. சிம்பிள், ஸோ சிம்பிள். அந்த கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுருக்கணும். நான் டேபிளர் காலத்தில் பார்த்தேன் இல்லைங்களா, அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஈக்குவலாக எழுதுறேன். ஏன்னா ஃபார்முலா இருந்துச்சு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x equal to cosecant inverse of x. அப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க cosecant inverse of -√2. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2. இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனோட எந்த வேல்யூ 1/√2ன்னு வருது 45 டிகிரி. ஸோ அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -45 டிகிரி. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா -5/4ன்னு எழுதலாம். பையோட வேல்யூ 180 டிகிரி டிவைட் பண்ணால் 45 டிகிரி வந்தது பாருங்கள். இதுதான் -5/4ன்னு எழுதுறோம். பிலாங்ஸ் டு -5/2 +5/2க்குள்ளே வருது. இது எங்கேருந்து எடுத்தோன்னா அந்த டேபிளர் காலம் காமிச்சிருந்தீங்களா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து -5/2 +5/2க்குள்ளே வரும். அப்போ அங்கே ஸோ அப்போ இதை வந்து எதுக்கு இது சைனுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கு. இது ஈக்குவலுக்கு இல்லையா, அப்போ மாற்றி எழுதும். கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -√2 equal to -5/4 belongs to -5/2 +5/2. ஸோ சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். தேங்க்யூ.